ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா ரத்தமும் போட்டியும் வறுக்க போகிறாங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க தான் எங்கள் அம்மா. மூஞ்ச கொஞ்சம் காட்டு. பச்சை மிளகா போட்டாங்க. வெங்காயம் போடுறாங்க. எனக்கு ரத்தம் போட்டி வறுக்க தெரியாது, அதான் இன்றைக்கி எங்கள் அம்மா வறுக்கிறாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கினுக்குறாங்க. இங்கே பாருங்கள் போட்டி, இங்கே பாருங்கள் ரத்தம். இன்றைக்கி இதுதான் வறுவல். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குறாங்க. இப்படி ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டு. கிண்டிமா எனக்கு கிண்ட தெரியாதுல உனக்கு, நான் சொல்லி கொடுக்குற மாதிரி செய். மட்டன் மசாலா, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், இப்படி ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டு. கிளறு, உனக்கு தெரியாதுல்ல, நான் சொல்லி கொடுக்குமா செய்ய. அது நீ செஞ்சுக்கலாங்க. எனக்கு செய்ய தெரியாதுன்னு ஒன்றை செய்ய சொல்லுக்கிறேன். எனக்கு செய்ய தெரிஞ்ச நான் என் ஒன்றும் பிடிச்சின்னு உட்காந்துக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. உனக்கு செய்ய தெரியுமா என்னான்ட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. எனக்கும் தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. சரி சரி, விடு மறைக்காத. இதுக்கெல்லாம் மறைச்சா எப்படி அது சொல்லு. நம்மளாம் அப்படியே பழகணும். போட்டி கொட்டிட்டாங்க. போட்டி கொட்டி எல்லாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினோடனே போட்டியை கொட்டி வறுக்கிறாங்க. இப்படி ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ உட்காந்து நல்லா கரைக்கிறாங்க. ரத்தமும் போட்டியும் வறுவலுக்கு ரெடி. அப்படியே கிண்டி விட்டுனே இருக்கணுமா? ஆமாம். எல்லாம் அடி பிடிக்காதா? அடி பிடிக்காது, கட்டிக்கிட்டே வரும். கட்டிக்கிட்டே வருமா? ஆமாம். ரத்தம் இல்லையா, அது கட்டிக்கிட்டே வரும். இதுதான் வந்து அந்த காலத்து சமையல். இப்போ இந்த காலத்தில் ட்ரெண்டிங்காக வந்துடுச்சு. அப்படி தானம்மா? ஆமாம். இந்த ரத்தம் போட்டு வறுத்துட்டு ரசம் வச்சுட்டா அப்படியே சோறு ஒன்று போகும். அவ்வளோதான், ரத்தம் போட்டி வறுவல் ரெடி. அதுதான், நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.